வணக்கங்க. நான் இப்போ உங்ககிட்ட பகிர்றது பார்த்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கும் நடந்திருக்கும். இல்லை வேறு யாராவது உங்களிடமும் சொல்லியிருப்பாங்க. சொல்லி அவங்களுடைய வருத்தத்தை, வேதனையை உங்ககிட்ட கட்டாயம் பகிர்ந்திருப்பாங்க. ஏன்னா அப்படி என்னிடம் பகிரப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஒரு தோழர் சொன்னார், பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் நான். ஒருத்தர் நம்பி பணம் வாங்கி கொடுத்தங்க, அவங்க கடைசியில் நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா 5 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு தொகை, சரிங்களா? ஸோ அதுக்கு நான் வட்டி கட்டிகிட்ருக்குறேங்க. என்னோடய குழந்தைகளுக்கு, மனைவி மக்களுக்கு கூட நான் எதுவும் செய்ய முடியல, நான் அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறேன் அவங்கனால அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி விடுங்க, எவ்வளோ நாள் யார் வாழ்ந்துட முடியும்? இல்லைங்களா? ஒருத்தரை ஏமாற்றி பிழைத்தவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நம்மளுடைய வயதும் அனுபவம் எதை சொல்லி தருதுங்க? ஒருத்தர் வயிற்றுலையும் அடிக்கக்கூடாது, உழைச்சி சம்பாதிக்கணும், ஒருத்தரை ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. இப்போ நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம் இல்லைங்களா, கர்மாவை பற்றி. உண்மை, முற்றிலுமான உண்மை. கர்மா அப்படிங்கிறது, கர்மா இட்ஸ் அ பூமராங். கட்டாயம் ஒருவருக்கு நீ என்ன செய்கிறாயோ ஏதாவது ஒரு வகையில் அது உன்னை வந்தே சேரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நிறைய நாமளும் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க வயிற்றில் அடிக்கிறது, நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாங்க, திடீர்னு யாராவது சொல்லி கொடுத்து அவங்கள நிறுத்திடுறது இல்லைங்களா? யாருமே பிறக்கும் போதே அறிவாளியாகவும் பணக்காரராகவும் ஓனராகவும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களாகவும் பிறந்துடுறதில்ல. இடையில வரலாம், இருக்கிறது போகலாம், எல்லாமே சூழ்நிலைகளால் வர்றது. இல்லை சில விஷயங்கள் நம்மளாக தேடி போய் பண்ணிக்கிறது. பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதாகட்டும், நோய்வாய்ப்பட்டு நிறைய சொத்துக்களை இழக்கிறதாகட்டும், ஏமாந்துறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் மன உளைச்சலாகி நிறைய பேர் தவறான முடிவுகளுக்கு போனவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம். கீழே இருக்கிறவங்க மேலே போகிறதும், மேலே இருக்கிறது கீழே வர்றதும், இந்த மாதிரி சுழற்சி முறையில் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் இது தெரிஞ்சும் இன்னும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களை என்னவென்று சொல்வது நம்ம? இல்லைங்களா? எவ்வளவு பாடம் நடத்தினாலும், எவ்வளவு காந்தி, புத்தர், காமராஜர், விவேகானந்தர் வந்தாலும் மாற்றவே முடியாது. அடுத்தவங்க கிட்ட பணத்தை இழந்தவங்க தவறான முடிவுக்கு எல்லாம் எதுவும் போக வேண்டாம். அவர்களுக்கும் நாம் ஒன்றும் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குதுங்க. அவன் எழுதிட்டுருக்கிறான், யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம். மகாதேவர் இருக்கார், மேலே பார்த்துட்டே இருக்கார், சரிங்களா? ஸோ அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அதனால் நாம் யாரும் தனி மனிதர்களை மாற்றுவதற்கோ அவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவதற்கோ நாம் ஒன்றும் இறைவன் இல்லை. அவர்களுக்கான பாடத்தை தக்க சமயத்தில் அவரே புகட்டுவார். நீங்கள் பார்த்துட்டு மட்டும் இருங்க, சரிங்களா? ஸோ எந்த தவறான முடிவுகளுக்கும் போக வேண்டாம். அவர்களை வாழ்த்திட்டு நீங்கள் நன்றாக இருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அதுவே போதும். அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன், அவங்க எல்லாத்தையும் மகாதேவர் பார்த்துக்குவார். சிவாய நம.